வணக்கம் நண்பா. இன்னைக்கு நம்ம வீடியோட டாபிக் என்ன அப்படின்னா ஃபின் ஃபேன் மெயின்டெனன்ஸ். ஃபின் ஃபேன் அப்படின்னா ஒன் ஆஃப் த ஏர் கூல் ஹீட் எக்ஸ்சேஞ்சர். இந்த ஃபின் ஃபேனில் என்னென்ன மெயின்டெனன்ஸ் ஜாப் பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து ஃபின் ஃபேனோட ஒர்க்கிங் அப்புறம் அதோட பார்ட்ஸ் எல்லாமே போட்டிருக்கோம். அதோட வீடியோட லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன், அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் யாரெல்லாம் மெக்கானிக்கல் ஃபீல்டில் சூப்பர்வைசர் ஆர் இன்ஜினியர் ஆர் டெக்னீஷியனாக இருக்கீங்களோ அவங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒர்க்கிங் ப்ரொசீஜர் பற்றி பார்த்துலாம். இந்த வீடியோவில் வந்து நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒர்க் பர்மிட் வித் எலக்ட்ரிக்கல் ஐசோலேஷன், அதுக்கப்புறம் செலெக்ஷன் ஆஃப் க்ரீஸ், அப்புறம் வந்து நம்ம ஜாபை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். லாஸ்ட் வந்து ஒர்க் பர்மிட் க்ளோஸ் பண்ணிட்டு டீஐசோலேஷன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து ஒர்க் பர்மிட் வித் எலக்ட்ரிக்கல் ஐசோலேஷன். ஒர்க் பர்மிட் வந்து எந்த ஜாப் ஆரம்பித்தாலும் நம்ம வந்து ஒர்க் பர்மிட் எடுக்கணும். ஆயில் அண்ட் கேஸ் ஃபீல்டில் வந்து ஒர்க் பண்ணிருக்கவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இருந்தாலும் அந்த ஃப்ரெஷர்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்த்துருக்கும் போது அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு அதை மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒர்க் பர்மிட் எடுக்கணும், அதுக்கப்புறம் வித் எலக்ட்ரிக்கல் ஐசோலேஷன். எலக்ட்ரிக்கல் ஐசோலேஷனா ஃபர்ஸ்ட் வந்து சப்ஸ்டேஷனில் வந்து ஒரு பேட் லாக் போட வேண்டியிருக்கும், மெக்கானிக்கல் சைடில் இருந்தும் ஒரு லாக் போட வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் அந்த எக்யூப்மெண்ட் இருக்குங்களா, அதாவது நம்ம இப்போ ஃபின் ஃபேனில் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த எக்யூப்மெண்ட் ஏரியாவில் வந்து ஒரு லோக்கல் புஷ் பட்டன் இருக்கும், ஆஃப் ஆன் ஆட்டோன்னு இருக்கும். அதுலேயும் வந்து அந்த பட்டனை வந்து ஆஃபில் வச்சு ஒரு லாக் போட வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஜாபை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். ரெண்டாவது வந்து க்ரீஸ் ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம வந்து ஃபின் ஃபேனுக்கு வந்து க்ரீஸிங் பண்ணணும். ஸோ அந்த க்ரீஸ் வந்து அந்த ஃபின் ஃபேனோட கம்பெனிக்காரங்க வந்து சில க்ரீஸ் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நமக்கு வந்து சக்ஷன் தந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த என்ன கிரேட் க்ரீஸ் யூஸ் பண்ணணுங்கிறதையும் வந்து அவங்க தந்திருப்பாங்க. அது நம்மளோட இன்ஜினியர்ஸ் ஆர் சூப்பர்வைசர்ஸ் கிட்ட வந்து இருக்கும். நீங்கள் ஒரு டெக்னீஷியனாக இருந்தீங்க அப்படின்னா அவங்கள்ட்ட வந்து வாங்கி வச்சு அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ க்ரீஸ் எடுத்ததுக்கப்புறம் நம்ம அதுக்கு தேவையான டூல்ஸும் எடுத்துகிட்டு போகணும். அதுக்கப்புறம் வந்து ஜாபை வந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். க்ரீஸிங் பண்ண வேண்டியிருக்கும், புள்ளி அலைன்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கும், அதுக்கப்புறம் பெல்ட் டென்ஷன், அதுக்கப்புறம் பெல்ட்டோட கண்டிஷன், உங்களுக்கு தேவைப்பட்ட ஃபேனோட பிளேடோட ஆங்கிள், அதுக்கப்புறம் அந்த பிளேடுக்கும் பீனத்துக்கும் இடையில உள்ள கிளியரன்ஸ், அதெல்லாம் வந்து டிப் கிளியரன்ஸ் சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து தேவைப்பட்டால் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஒரு ஃபின் ஃபேனில் வந்து மெயின்டெனன்ஸ் வந்து 6 மந்த்துக்கு ஒருக்கா பண்ணுவாங்க. அதை வந்து ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் சொல்லுவாங்க. இது வந்து 6 மந்த்துக்கு ஒருக்கா பண்ணுவாங்க. ஸோ அந்த டைம் நம்ம வந்து கண்டிப்பாக பெல்ட்டோட டென்ஷன் அப்புறம் அந்த கண்டிஷன்லாம் செக் பண்ணுவோம். ஸோ அந்த டைம் வந்து பெல்ட்டோட கண்டிஷன் சரியில்லைன்னா அப்போவே நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஜாப் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஒர்க் பர்மிட்டை வந்து க்ளோஸ் பண்ணி அதை வந்து டீஐசோலேஷன் பண்ணிட வேண்டியதான். இப்போ நம்ம வந்து இந்த க்ரீஸிங் அப்புறம் இந்த அலைன்மெண்ட்லாம் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுதான் வந்து ஃபின் ஃபேனோட அவுட்லுக். இதுதான் வந்து ஏர் கூல் ஹீட் எக்ஸ்சேஞ்சர்னு சொல்லுவாங்க. இதில் மேலே இருக்கிறது வந்து டியூப் பண்டல், அப்புறம் கீழே இருக்கிறது வந்து அந்த ரவுண்டாக இருக்கிறது வந்து பீனம் சேம்பர்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ளே தான் அந்த ஃபேன் வந்து சுற்றி அந்த ப்ராசஸ் மெட்டீரியலை வந்து கூல் பண்ணும். அந்த ஃபேனை சுத்த வைக்கிறதுக்காக மோட்டரை வந்து பெல்ட் கனெக்ட் பண்ணி வந்து அந்த ஃபேனை வந்து சுத்த வைப்பாங்க. ஸோ நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறது வந்து ஃபோர்ஸ் டிராஃப்ட் ஃபின் ஃபேனோட மெயின்டெனன்ஸ் தான். ஃபின் ஃபேனில் வந்து 2 இருக்குது. ஒன்று வந்து ஃபோர்ஸ் டிராஃப்ட் ஃபின் ஃபேன், இன்னொன்று வந்து இண்டியூஸ் டிராஃப்ட் ஃபின் ஃபேன். ஃபோர்ஸ் டிராஃப்ட் ஃபின் ஃபேனில் வந்து ஃபேன் வந்து பண்டலுக்கும் கீழே இருக்கும். இதே இண்டியூஸ் டிராஃப்ட் ஃபின் ஃபேனில் வந்து ஃபேன் வந்து பண்டலுக்கும் மேலே இருக்கும். இவ்வளோ தான் வித்தியாசம். மற்றபடி ப்ரொசீஜர் எல்லாமே ஒன்று தான். நான் ஆல்ரெடி இன்னொரு வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன், அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த ஃபின் ஃபேன் வந்து பெல்ட் ட்ரைவ். ஃபின் ஃபேனில் வந்து 3 ட்ரைவ் இருக்குது பவர் வந்து டிரான்ஸ்மிஷன் பண்ணுறதுல. ஒன்று வந்து டைரக்ட் ட்ரைவ், அதாவது மோட்ரு வந்து டைரெக்டாக ஃபின் ஃபேனில் வந்து கனெக்ட் ஆகிருக்கும், அது வந்து டைரக்ட் ட்ரைவ். அப்புறம் இன்னொன்று வந்து வி பெல்ட் ட்ரைவ்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து வி பெல்ட் ட்ரைவ். பெல்ட் மூலமாக கனெக்ட் பண்ணி ஃபேனை வந்து சுத்த வைப்பாங்க. அப்புறம் இன்னொன்று வந்து கியர் பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, கியர் ட்ரைவ் அப்படின்னு சொல்லுவாங்க. மோட்ரு, அதுக்கப்புறம் கியர் இருக்கும், அதுக்கப்புறம் ஃபின் ஃபேன் இருக்கும். நிறைய ஆயில் அண்ட் கேஸ் பிளான்ட்ல வந்து இந்த வி பெல்ட் ட்ரைவில் தான் வந்து இருக்கும். ஸோ நமக்கு வந்து இதை பற்றி மெயினாக பார்க்கலாம். இதோட பார்ட்ஸை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மேலே இருக்கிறது தான் வந்து ஃபின் ஃபேனோட ஹப்பு, இது வந்து சாப்ட்டு, இதில் தான் வந்து ஃபின் ஃபேனோட பிளேட் இருக்கும். அதுக்கு கீழே வந்து பேரிங் கொடுத்துருப்பாங்க. இதுதான் வந்து அப்பர் பேரிங் சொல்லுவாங்க, இல்லைன்னா நான் டிரைவ் அண்ட் பேரிங் சொல்லுவாங்க. அப்புறம் கீழே இன்னொரு பேரிங் கொடுத்துருப்பாங்க. இதுதான் வந்து லோயர் பேரிங், இல்லைனாய்க்கு டிரைவிங் அண்ட் பேர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இது வந்து ஃபேனோட புள்ளி. அதுக்கப்புறம் இதில்
இது வந்து மோட்ரு, இதில் வந்து மோட்டரோட புள்ளி கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து இந்த பெல்ட் கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதுதான் வந்து வி பெல்ட்னு சொல்லுவாங்க. பார்க்குற ஷேப் வந்து வியா இருக்கனால இதை வந்து வி பெல்ட்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த பெல்ட் வந்து டீத்தட் பெல்ட்டு. இதில் வந்து பெல்ட்டில் வந்து டீத் இருக்கும். அதே மாதிரி இந்த புள்ளி வீல்லையும் வந்து டீத் இருக்கும். அதே மாதிரி மோட்ரு புள்ளிலையும் வந்து டீத் இருக்கும். முக்கியமாக நம்ம இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா க்ரீசிங் பண்ண வேண்டியிருக்கும். இந்த பேரிங்க்கும் க்ரீசிங் பண்ண வேண்டியிருக்கும். இந்த இதில் ஒரு லைன் தெரியுது பாருங்கள். இந்த லைன் தான் வந்து க்ரீசிங் பாயிண்ட். மேலே இருக்க பேரிங்க்கு வந்து கொஞ்சம் க்ரீஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தேவைப்படும். கீழே இருக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். இப்போ நம்ம கீழே வந்து ஒரு 100% நம்ம க்ரீஸ் கொடுக்குறோம் அப்படின்னா மேலே வந்து ஒரு 80% கொடுத்தா போதும். எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். நம்ம க்ரீசிங் வந்து டாப் அப் பண்ணுறதுக்கு இந்த டூல் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். நமக்கு சும்மா சின்ன ஃபின்ஃபேனாக இருந்துச்சு அப்படின்னாக்கி நம்ம அந்த க்ரீஸ் கன்னை வந்து யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம டைரெக்டாக ஃபின்ஃபேன்லேயே வந்து க்ரீசிங் பண்ணுறோம் அப்படின்னாக்கி இதை வந்து யூஸ் பண்ணலாம். சில நேரத்தில் வந்து ஃபின்ஃபேனில் வந்து ஒரு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. லெந்தாக வந்து பைப் கொடுத்து ஒரு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி நேரத்தில் வந்து நம்ம இந்த எக்யூப்மெண்ட்டும் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி பெரிய ஃபின்ஃபேனாக இருந்துச்சு, நிறைய க்ரீசிங் தேவைப்பட்டணும் அப்படின்னாலும் இந்த எக்யூப்மெண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நியூமேட்டிக் க்ரீஸ் கன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இப்போ லெந்தாக பைப் கொடுத்துருக்கும் போது நம்ம இங்கே வந்து இந்த சின்னதை வச்சு யூஸ் பண்ணும்போது அந்த க்ரீஸ் வந்து அங்கே ரீச் ஆகாது, பேரிங்க்கு வந்து ரீச் ஆகாது. அதனால நம்ம இதை வந்து யூஸ் பண்ணலாம். இதுதான் வந்து ஃபின்ஃபேன் பேரிங் போகக்கூடிய பைப் லைன்ஸு. நம்ம இதுதான் வந்து நிப்பிள். இதில் வந்து டேக் நம்பர் ஏதாவது போட்டிருப்பாங்க எந்த ஃபின்ஃபேனுக்குள்ளே டியூப்னு. ஸோ நம்ம இதில் வந்து இந்த நிப்பிளில் வந்து க்ரீஸ் கன்னை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து க்ரீஸ் வந்து டாப் அப் பண்ணிக்கலாம். இன்னொன்று எப்படின்னா இந்த க்ரீஸ் வந்து இங்கே ரீச் ஆகுதா அப்படின்னு நம்ம வந்து செக் பண்ணணும். க்ரீஸ் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து க்ரீஸ் வந்து வெளியே வரும். நீங்கள் வந்து க்ரீஸ் வந்து உங்களுக்கு இங்கே வருதா வரலையான்னு நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னா இந்த கனெக்ஷனை வந்து லூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஏன் அப்படின்னா இப்போ புதிய பிளான்ட் அப்படின்னாக்கி அங்கே வந்து அந்த பைப் வந்து க்ளீனாக இருக்கும். நம்ம வந்து க்ரீஸ் பண்ண உடனே அங்கே வந்து ரீச் ஆயிரும். இதே ரொம்ப ஓல்டு பிளான்ட் அப்படின்னாக்கி அந்த பைப்பை வந்து இடையில ஏதாவது ஸ்ட்ரக் ஆகிட்டு அப்படின்னா இந்த க்ரீஸ் வந்து இங்கே ரீச் ஆகாது. ஸோ நம்ம வந்து இதை ஓப்பன் பண்ணி செக் பண்ணிவிடுங்க இது வந்து ரீச் ஆகுதா இல்லையான்னு. அப்படி இல்லைன்னா நீங்கள் இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதுலேயே வந்து ஒரு நிப்பில் மாட்டி நீங்கள் வந்து டைரெக்டாக ஃபின்ஃபேனுக்கு வந்து க்ரீசிங் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து க்ரீசிங் பண்ணும்போது உள்ளே இருக்க க்ரீஸ் வந்து இந்த மாதிரி தான் வந்து வெளியே வரும். அதாவது உள்ளே வந்து க்ரீஸ் வந்து கருப்பு கலரில் இருக்கும். நீங்கள் வந்து க்ரீசிங் பண்ண உடனே அந்த கருப்பு கலரில் இருக்க க்ரீஸ் ஓல்டு க்ரீஸ் எல்லாமே கீழே வரும். அதே மாதிரி க்ரீசிங் பண்ணுறத வந்து அதிகமாகவும் பண்ணிடக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் பண்ணக்கூடாது. நமக்கு வந்து தெரியும், நம்ம பார்க்கும்போது க்ரீசிங் வந்து பண்ணும்போது நமக்கு வந்து தெரியும் அந்த கொஞ்சம் வந்து வெளியே வரும். அதோட நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிக்கணும், அதிகமாக பண்ணக்கூடாது. அதே மாதிரி இந்த ஓல்டு க்ரீஸ்லாம் நம்ம வந்து க்ளீன் பண்ணுறது நல்லது. ஃபின்ஃபேன் கார்டு இருக்குது. இது வந்து சேஃப்டிக்காக இந்த கார்டு இருக்கும், எல்லா ஃபின்ஃபேன்லையுமே இருக்கும். இந்த கார்டை ரிமூவ் பண்ணிட்டு தான் நம்ம வந்து உள்ளே வந்து ஒர்க் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இந்த கார்டு, அதுக்கப்புறம் இந்த ஏரியா எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ண வேண்டியிருக்கும். அப்புறம் நீங்கள் இந்த ஃபின்ஃபேனில் பார்க்கலாம் இந்த எல்லோ ஒன், இது வந்து ஆன்டி ரொட்டேட்டிங் பேரிங். அதாவது இப்போ ஃபேன் வந்து கிளாக் வைஸில் சுற்றுது அப்படின்னா கிளாக் வைஸில் மட்டும் தான் சுற்றும், ஆன்டி கிளாக் வைஸில் சுற்ற வந்து அலோவ் பண்ணாது. இந்த பேரிங்க்கு வந்து க்ரீசிங் எதுவுமே தேவையில்லை. இது வந்து நியூ டிசைன், இப்போ உள்ள ஃபின்ஃபேன்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. இதில் இந்த போல்டை வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணாலே போதும். மற்றபடி இதில் செக் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. அப்புறம் இதில் வந்து எதாவது வைப்ரேஷன் ஆச்சுன்னா இது வந்து நியூ பேரிங் தான் நம்ம வந்து மாற்ற வேண்டியிருக்கும். இப்போ வந்து நம்ம க்ரீஸ் பண்ணிட்டோம் அப்பர் பேரிங், அப்புறம் லோயர் பேரிங்லேயும் வந்து க்ரீஸ் பண்ணிட்டோம். க்ரீசிங் வந்து ரன்னிங் டைமில் பண்ணுறது தான் ரொம்ப நல்லது. அப்படி இல்லை நீங்கள் வந்து எலக்ட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பண்ணிட்டியா, ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டியா, நீங்கள் ஆனால் க்ரீசிங் பண்ணணும் அப்படின்னாக்கி ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து ஃபேனை வந்து ரொட்டேட் பண்ணிக்கிட்டே, ஒரு ஆள் வந்து ரொட்டேட் பண்ணிக்கிட்டு இன்னொரு ஆள் வந்து க்ரீசிங் பண்ணலாம், அந்த மாதிரியும் பண்ணலாம். அதுக்கப்புறம் இதில் வந்து பெல்ட் வந்து டென்ஷன் வந்து செக் பண்ணணும். பெல்ட் வந்து லூஸாகவும் இருக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப வந்து டைட்டாகவும் இருக்கக்கூடாது. அதனால் கண்டிப்பாக பெல்ட்டோட டென்ஷன் வந்து செக் பண்ணணும். பெல்ட்டோட டென்ஷன் வந்து 2 மெத்தடில் வந்து செக் பண்ணுவாங்க. ஒன்று வந்து மேனுவல் டென்ஷனிங் கேஜ் வந்து யூஸ் பண்ணி இது டெஸ்ட் பண்ணுவாங்க. இன்னொன்று வந்து லேசர் மெத்தடில் வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த லேசர் மெத்தட் வந்து இன்னொரு வீடியோவில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த பெல்ட்டோட கண்டிஷனை வந்து செக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த பெல்ட்டோட டீத்தையும் வந்து செக் பண்ணுங்கள் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு. அதே மாதிரி இந்த ஃபேனோட புள்ளியோட டீத்தையும் செக் பண்ணுங்கள். மோட்டரோட புள்ளியோட டீத்தையும் வந்து செக் பண்ணுங்கள். ஏதாவது ரஸ்ட் அந்த மாதிரி இருந்து அப்படின்னா க்ளீன் பண்ணிடுங்க. உங்களுக்கு தேவைப்பட்டா அப்படின்னா இதுதான் வந்து பீனம் சேம்பர், இது வந்து ஃபேனோட பிளேடு,
இதுக்கு இடைப்பட்ட கிளியரன்ஸ் தான் டிப் கிளியரன்ஸ் சொல்லுவாங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் அதையும் வந்து செக் பண்ணுங்கள். அதாவது மேலே வந்து ரொம்ப சவுண்ட் வருது, உங்களுக்கு வந்து அது டச் ஆகுற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னா அதை வந்து செக் பண்ணுங்க. அதை செக் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஃபீலர் கேஜ் வந்து யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் இது எல்லாமே இந்த கிளியரன்ஸ், அதுக்கப்புறம் இந்த பிளேடோட ஆங்கிள் எல்லாமே நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது நீட்டாக வந்து அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஏதாவது அப்நார்மலாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பிளேடோட ஆங்கிள் அதுக்கப்புறம் இதோட கிளியரன்ஸ் வந்து செக் பண்ணிக்கலாம். மற்றபடி மெயின்டெனன்ஸ் ஜாப் இந்த மாதிரி தான். அதுக்கப்புறம் இதில் வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கணும் நீட்டாக. அதே மாதிரி இதில் வந்து கீழே இருக்க இந்த இவ்வளோ பார்ட்ஸில் தான் வந்து அதிகமாக மெயின்டெனன்ஸ் ஜாப் வரும். மேலே இருக்கக்கூடிய அந்த டியூப் பண்டலில் வந்து நமக்கு 1 இயருக்கு அந்த மாதிரி தான் வந்து மெயின்டெனன்ஸ் ஜாப் வரும். நம்ம இதில் வந்து 6 மந்த்துக்கு ஒருக்கா வந்து மெயின்டெனன்ஸ் ஜாப் கண்டிப்பாக பண்ணணும். வைப்ரேஷன் இஷ்யூஸ்லாம் சம்டைம் இந்த ஃபின்ஃபேனில் வரும். அதுக்கு காரணம் வந்து இந்த பியரிங்கில் வந்து சரியாக க்ரீஸ் பண்ணாதது, அதுக்கப்புறம் இந்த பெல்ட்டோட டென்ஷன் வந்து நம்ம ஒழுங்காக செட் பண்ணாதது, அதாவது லூஸாக இருக்கும் இல்லை டைட்டாக இருக்கும். இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த பெல்ட் வந்து சீக்கிரமாக அத்துரும், இந்த பெல்ட்டுக்கு வந்து லைஃபே இருக்காது. அதனால நம்ம வந்து அந்த டென்ஷனை வந்து கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணணும். அந்த டென்ஷனை எப்படி மெயின்டைன் பண்ணணுங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு சொல்கிறேன். புள்ளி அலைன்மெண்ட்டுங்கிறது இது வந்து ஃபேனோட புள்ளி, இதில் வந்து மோட்டரோட புள்ளி கொடுத்துருப்பாங்க. இந்த புள்ளி வந்து கரெக்டாக வந்து நேராக இருக்கணும். அதுக்கு வந்து நம்ம சின்ன ஸ்கேல் வச்சு வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாலும் நம்ம லேண்ட் வரையும் அல்லது சின்ன கயிறு ஏதாவது எடுத்து நம்ம கரெக்டாக இந்த புள்ளியிலேருந்து இந்த புள்ளிக்கு பிடிச்சி நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து லேண்ட் வரையும் யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அதுக்கு வந்து லேசர் கிட் இருக்குது, அது வச்சும் பண்ணலாம். புள்ளி அலைன்மெண்ட் பண்ணும்போது நம்ம எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ அலைன்மெண்ட் செக் பண்ணிட்டு நமக்கு வந்து அலைன்மெண்ட் ஒழுங்காக இல்லை அப்படின்னா புள்ளியை வந்து எப்படி அலைன்மெண்ட் பண்ணணும் அப்படின்னாக்கி, புள்ளி இருக்குல்ல இதே மாதிரி இங்கே மோட்டரில் வந்து புள்ளி கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ஷாஃப்ட் வந்து மோட்டரில் வந்து எக்ஸ்ட்ரா இருந்து அப்படின்னாக்கி நம்ம வந்து புள்ளியை வந்து மேலே கீழே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்கி நம்ம வந்து இந்த மோட்ரு வந்து ஃப்ரேமில் வந்து போல்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வந்து ஃபார்வர்ட் ஆர் பேக்வேர்டு இல்லைனா அப்வேர்ட் ஆர் டவுன்வர்ட் பண்ணி நம்ம வந்து இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சேமஸ் இந்த பெல்ட்டும் வந்து நம்ம வந்து டென்ஷன் வந்து கரெக்டாக செட் பண்ணுறதுக்கு இந்த மோட்டரை வந்து ஃபார்வர்ட் ஆர் பேக்வேர்டு, அதாவது டைட்டாக இருந்து அப்படின்னாக்கி நம்ம வந்து ஃபார்வர்ட் பண்ணி வைக்கலாம். இல்லை லூஸாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து பேக்வேர்ட் பண்ணி நம்ம வந்து பெல்ட்டை வந்து டைட் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் நம்ம வந்து ஃபின்ஃபேனோட மெயின்டெனன்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து வி பெல்ட்டோட டென்ஷனை வந்து எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம்.